இப்போ 50 மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் எடப்பாடியினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் எப்படின்னா, இப்போது முன்னாள் அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் மாவட்ட செயலாளர்களா, இல்லை இந்த 50 மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களை தாண்டி எடப்பாடியா? இதுதான் பொதுக்குழுவின் நோக்கம். இந்த பொதுக்குழுவுக்கு என்ன பண்ணாருன்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களை நீங்கள் யாரை வேணால் நீங்கள் போட்டுங்க. உங்களுடைய உறவினர்கள் போட்டாலும் சரி, சித்தம்பெரியப்ப மாவட்ட ஒன்றிய நகரம் போட்டாலும் சரி, அப்படி இப்போ போடுவதற்கு எடப்பாடி மாவட்ட செயலாளருக்கு முழு உரிமை கொடுத்த பிறகு தான் பழைய மாவட்ட செயலாளர் புது மாவட்ட செயலாளர் சண்டை தான் உட்கட்சி சண்டை. திமுக நீங்கள் சோம்பி போய் கிடக்கிறது, அதிமுக புத்துணர்ச்சியோடு இருக்கிறது. 200 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற அந்த தைரியம் விஜயை நம்பித்தான். அதே மாதிரி இப்போ எடப்பாடியும் பாஜக பக்கம் போக மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் திரும்ப வருவாருன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இவரும் வந்து அது மாதிரி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா எடப்பாடி? இல்லை, இப்போ எடப்பாடி பிஜேபியோடு இணைந்தால் அதிமுகவை புதைகுழியில் தள்ளுவதற்கு சமங்கிறத எடப்பாடி தெரிஞ்சிட்டார். அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியிலிருந்து பிரித்தெடுக்கிற வேலையை ஆதவ் அர்ஜுனா செய்து கொண்டே இருப்பார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு நேற்று வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேசியிருக்காங்க. அதிமுகவில் வந்து சிவி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், கேபி முனுசாமி அவர்களாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், குறிப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய பேசியிருக்காரு. குறிப்பாக முக்கியமாக சொல்லணும்னா, இந்த 200 தொகுதிகளை இந்த வெல்வோம்ன்றது அந்த இது வந்து கனவு தான் உங்களுக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அதிமுகவுடைய பொதுக்குழுவையும் எடப்பாடி அவர்கள் பேசியதையும்? 2026 மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து தொண்டர்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த நடந்து முடிந்த பொதுக்குழு என்பது ஒரு வருடம் தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழு தீர்மானங்களை அனுப்பி வைக்க வேண்டும். இது சம்பிரதாய பொதுக்குழு. இதை தாண்டி இதற்குள்ள ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. இந்த பொதுக்குழுவுக்குள் ஒரு புதுக்குழு உருவாகியிருக்கு. பொதுக்குழுவில் புதுக்குழு, ஒரு புதுக்குழு. இந்த புதுக்குழுவுக்குத்தான் எடப்பாடியுடைய செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. யார் அந்த புதுக்குழு? அந்த புதுக்குழு சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், 5 பேர். 5 பேர் அறிவிக்கப்படாத ஒரு 5 பேர். ஓகே. நீங்கள் நத்தம், செங்கோட்டையன், இப்படி ஒரு 5 பேர். ஐவரணியா? ஆமாம். அப்போ மொத்தம் 10 பேர், 50 மாவட்ட செயலாளர்கள். இவர்கள் தான் ஹீரோ. இப்போ 50 மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் எடப்பாடியினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் எப்படின்னா, இப்போது முன்னாள் அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் மாவட்ட செயலாளர்களா, இல்லை இந்த 50 மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களை தாண்டி எடப்பாடியா? இதுதான் பொதுக்குழுவின் நோக்கம். இப்போ எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அந்த மாவட்டத்தில் அமைச்சர்களை தாண்டி நீங்கள் முதலமைச்சரை சந்திக்க முடியாது. ஜெயலலிதா இருந்த காலத்தில் இப்போ 234 தொகுதிக்கும் திமுக அதிமுகவை போல சட்டமன்ற வேட்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் 3 முதல் 5 சட்டமன்ற வேட்பாளர்களை மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைக்கும்.
நீங்கள் 200 அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 50 கொடுத்துருவாங்க. அப்போ 175 × 3 ஏறக்குறைய 525 பேர் வேட்பாளர்கள் தலைமையினுடைய கவனத்துக்கு போகும். இந்த 575 வேட்பாளர்களில் 175 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் நீங்கள் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கும், டிக்கெடிக்கும். இதுதான் தேர்தல். மீதி கூட்டணி கட்சிக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அப்போது இந்த வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் வழியாக தான் கட்சி தலைமைக்கு போகும். இதுதான் நடைமுறை. இப்போ மாவட்ட செயலாளர்கள் தான் இன்றைக்கி முன்னாள் மந்திரிகள். இப்போ அந்த முன்னாள் மந்திரிகளுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து மாவட்டமும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உதாரணத்திற்கு நீங்கள் விழுப்புரம், திண்டிவனம், இந்த மாவட்டம் 2 மாவட்டம், 2 மாவட்டத்துக்கும் 6 6 12 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 மாவட்ட செயலாளர்கள், அத்தனை பேரும் சிவி சண்முகம் கட்டுப்பாட்டில் தான். அதே போல் நீங்கள் கோவை, திருப்பூர் 2 மாவட்டமும் 6 6 12 எம்எல்ஏக்கள், வேலுமணி தான் 2 மாவட்ட செயலாளர், அதில் அவரே ஒரு மாவட்ட செயலாளர், வேலுமணி கட்டுப்பாட்டில் தான். நீங்கள் அதே போல் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் தான் பரிந்துரைக்கணும். இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க. இப்போது இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிண்டிகேட்டை அமைத்தார்கள். தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன், நத்த விஸ்வநாதன் உட்பட அத்தனை பேர் ஒரு சிண்டிகேட், விஜயபாஸ்கர் உட்பட. இந்த சிண்டிகேட் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தார்கள். என்ன நெருக்கம்னா, அழுத்தம்னா, சசிகலாவை சேர்த்துக்கொள்ளணும். நெருக்கடி சசிகலாவை சேர்த்துக்கணும், டிடிவி சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், பிரிந்தவர்கள் எல்லாம் சேர்க்கணும். இதுதான் அழுத்தம். ஆமாம். இந்த அழுத்தம் பிஜேபியிலேருந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இவர்கள் நேரடியாக எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அழுத்தம் இவர்களாக கொடுக்கப்பட்ட அழுத்தம் இல்லை. பிஜேபி இவர்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்குது. ஏன்னா இந்த 5 பேர்கிட்டையுமே ஒரு பல லட்சம் கோடி அசட்டா, சொத்தா, நிலங்களாக, பண்ணை வீடுகளாக இருக்குது. அப்போது இவர்களை நோக்கி பிஜேபி எந்த இடியும் அனுப்பலை, ஐடியும் அனுப்பலை. எடப்பாடிக்கு அனுப்புது, ஆனால் இவர்கள்ட்ட அனுப்பலை. நெருக்கமாக இருக்காங்க. இப்போது வேலுமணியை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் கனவு, ஜக்கியோடு நெருக்கம். நீங்கள் இவர்கள் அத்தனை பேருமே தலைமை தாங்கிறது யாருன்னா வேலுமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன், தங்கமணி, அந்த 10 பேருக்கும் தலைமை இவர் தான். இவர் என்ன தலைமைனா, தங்களுடைய தொகுதியில் எடப்பாடி நேரடியாக தலையிடக்கூடாது. தங்கள் வழியாக தான் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். இந்த அழுத்த எடப்பாடிக்கு கொடுப்பதற்காகத்தான் நேரடியாக சொல்ல முடியாது. அப்போது சசிகலாவை சேர்த்துக்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க, டிடிவி சேர்த்துக்க. இது அதாவது பொதுவாக கட்சிக்குள்ள உள்ள ஒரு விவாதம். இதை சொன்ன எடப்பாடி என்ன ஆவார்? டென்ஷன் ஆவார். அப்போ இதை காட்டுறது எதுக்காகனா, தங்கள் ஏரியாவில் நீங்கள் தலையிடக்கூடாது, தங்கள் மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் எங்கள் வழியாக தான் வேட்பாளர் யாரும் நாங்கள் தான் கொடுப்போம். அவரை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போது இது இப்போ அவர் என்ன பண்ணார்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவரே வேட்பாளரை போட்டார், எடப்பாடியே போட்டார். இவங்கள்ட்டெல்லாம் யார்ட்டையும் கேட்கல, கலந்தாலோசிக்கவே இல்லை. ஆற்றல் அசோக் ஈரோட்டில், இப்படி பல வேட்பாளர்கள், சிவி சண்முகத்தை கேட்காம வேட்பாளர் பல மாவட்டங்களில் போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? அவங்களோட இதில் போட்டிருந்தா ஓரளவுக்கு யார் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. இல்லை, ஓட்டுகள் கொஞ்சம் இல்லை வாய்ப்பு இல்லை. ஓட்டுகள் ரெட்டை இலைக்கு தானே மாவட்ட செயலாளருக்கு ஓட்டு கொடுக்க. இல்லை, நான் கேட்குறேன். வாய்ப்பு இல்லை. அதான் அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கம்னா,
நோக்கம் இதுதான். தன்னை மீறி நீங்கள் வேட்பாளரை போடக்கூடாது. நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே நேரடியாக எடப்பாடிட்டு போயிடக்கூடாது. இவர்கள் வழியாக தான் போகணும். ஜெயலலிதா காலத்துலையும் இதுதான் எழுதப்படாத ஒப்பந்தம். இப்போ எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணாருன்னா 50 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். கட்டுப்பாட்டு கொண்டு வந்த பிறகு இவர்கள் என்ன நினைக்கிறேன், இப்போ அந்த 50 மாவட்ட செயலாளர்கள் அவர்கள சட்டமன்ற உறுப்பினராகலாம், அதில் இருக்கிறவ மந்திரி ஆகலாம். வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா 26ல் ஜெயிச்சா ஏன் ஜெயிச்சான்னு ஒரு கேள்விக்குறி இல்லை, அதாவது இயற்கை தானே, இயற்கை தான். ஜெயிக்குமா தோக்குமா நம்ம இப்போவே ஜோசி சொல்ல முடியாதுல்ல. அப்போது இந்த முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே ரகசியமாகவே ஒரு சிண்டிகேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சிண்டிகேட்டு எடப்பாடிக்கும் தெரியும். எடப்பாடிக்கு இந்த சிண்டிகேட் தெரிந்த பிறகு தான் இந்த மாவட்ட செயலர் அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றாரு. இந்த கட்டுப்பாடு கொண்டு வர்றாரு. இந்த மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளருடைய தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தார் எடப்பாடி கொண்டு. அப்போ இதுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகளுடைய கட்டுப்பாட்டில், முன்னாள் மந்திரிகள் கட்டுப்பாட்டில் மாவட்ட செயலாளர்கள், அந்த மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டில் பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்போ 2350 பொதுக்குழு உறுப்பினர்களுமே நேரடி எடப்பாடியை தொடர்பு கொள்ள முடியாது. மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்துவாங்க. மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகளை கட்டுப்படுத்துவாங்க. அப்போது நீங்கள் எடப்பாடி நேரடியாக முன்னாள் மந்திரிகள் மூலம்தான் கட்சிக்குள்ளேயே செல்வாக்கு செலுத்த முடியும். அப்போ இந்த முன்னாள் மந்திரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை தான் மாவட்ட செயலாளர் கேட்போம். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் எல்லாமே இதை உடைக்கிற முயற்சி தான் இந்த பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழுக்கு என்ன பண்ணாருன்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களை நீங்கள் யாரை வேணால் நீங்கள் போட்டுங்க. உங்களுடைய உறவினர்கள் போட்டாலும் சரி, சித்தம் பெரியப்ப மாவட்ட ஒன்றிய நகரம் போட்டாலும் சரி. அப்படி இப்போ போடுவதற்கு எடப்பாடி மாவட்ட செயலாளருக்கு முழு உரிமை கொடுத்த பிறகு தான் பழைய மாவட்ட செயலாளர் புது மாவட்ட செயலாளர் நடந்த சண்டை தான் உட்கட்சி சண்டை. சரியா? நடந்த அந்த கலாய்வு கல்லாப்பூட்டி ஆய்வாக மாறி போச்சு. ஏன்னா எடப்பாடி மாவட்ட செயலர் முழு அதிகாரம் கொடுத்த பிறகு அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுறான், தனக்கு வேண்டியவனை பூரா பைசா வாங்கிட்டு போடுறான். அப்போ முன்னாள் மாவட்ட செயலாளர் நாங்கள் இவ்வளோ கட்சியில் இருக்கிறோமே. அப்போ எடப்பாடிக்கு இந்த சூத்திரத்தை தவிர வேறு சூத்திரமே தெரியல. எந்த சூத்திரம்? அதாவது மாவட்ட செயலாளர்களை முழு அதிகாரம் கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வர்றது, இந்த முன்னாள் மந்திரிகளிலிருந்து பிரித்தெடுக்கிற வேலை. இதில் வெற்றி பெற்று தான் அதனுடைய இறுதி வெற்றி விழா தான் வருஷ கடைசியில் 24 இறுதியில் இந்த பொதுக்குழுவில் வழக்கம் போல் திமுகவை வெள்ளத்தில் திமுக செயலிழந்து விட்டது. மாநில கல்விக் கொள்கை மத்திய அரசாங்கம் அடமானம் வச்சுட்டு அதை திருப்பி எடுக்கலை. இப்படி அத்தனை குறைபாடுகளையும் அரசியலில் தன்னை திமுகவுடைய தலைமையை விமர்சனம் பண்ணுவதன் மூலம் தன்னுடைய தலைமையை தக்க வைத்து கொண்டார். இதில் ஒரு 2-3 தீர்மானம் மத்திய அரசுக்கு எதிராக. மத்திய அரசு எதுக்கிற, மாநில அரசு எதுக்கிற, ரொம்ப இதுவாலாம் இல்லை, ஓரளவுக்கு. ஆமாம் சாப்பிட்டா. அதாவது வேகமாக போனால் அவன் கிளம்பி வந்துடுவான், இடியும் கிளம்பி வந்துடுவான். பல வழக்கு தலைக்கு மேலே தூங்கிட்டு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும். கடைசி 4 வரைக்கும் பயந்துட்டு இருக்கணும். எலெக்ஷனுக்கு சேர்த்து வச்சது பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவான். எலெக்ஷனுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்களா 234 தொகுதிக்கும், 34 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய உளவாளிகள் நீங்கள் அப்படியே எல்லாம் சொல்லிடுவோம். அதனால் ஐடியை கருணாநிதியை காமராஜரால் காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் கட்சியை கருணாநிதி இன்றைக்கு வரைக்கும் ஏன் காப்பாற்றி வச்சுருக்காரு? ஐடிக்கு பயந்து தான். அப்போது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு மத்திய அரசை எதிர்த்து தீர்மானத்தை போட்டார். தீர்மானத்தை போட்டுட்டு மீதி அத்தனை எழுதப்படாத தீர்மானங்கள் எடப்பாடிக்கு முழு உரிமையை கொடுக்குறோம். யாரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவது அந்த இல்லை. இப்போது இந்த ஜனவரிக்கு பிறகு இந்த நடைப்பயணம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் 2025க்கு அப்புறம் ஜனவரி இறுதியில் அப்படின்றாரு.
கூட்டணி முக்கியமா வந்து கூட்டணி வந்து நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்பேன் அப்படின்றாரு இல்லையா? அது என்ன கணக்கு? யாருடைய நீங்கள் விரும்பும் கூட்டணினா விஜய் தான். அவர் தொண்டை பூரா விரும்புகிற கூட்டணி விஜய் தான். விஜய் தான். திருமாவளவன் மற்றவங்கலாம் இல்லை. இல்லை, திருமாவளவன் வர்றாரு இந்த கூட்டணியில். வர்றாரு. ஆமாம், மேஜர் கூட்டணி விஜய் தானே. விஜய் தான். விஜய், திருமா, முஸ்லீம் லீக்கு, சிபிஎம் வரலாம். இதெல்லாம் காலம் இருக்குன்னு 1 வருஷம் இருக்குது. அந்த கூட்டணியை நான் அமைப்பேன்னு சொல்கிறது மேஜராக விஜய் தான் சொல்கிறாரு. விஜய் தான். ஆமாம். ஏன்னா அந்த வளர்மதி அவர்கள் பேசும்போது கூட இருமாப்புடன் 200ன்றதை உடைப்போம் அப்படின்றத விஜய் சொன்னது தான். அதை அப்படியே அவங்க பேசியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் இப்போ ஒரு கூட்டணிக்கான ஆமாம் ஆமாம் ஆமாம். அது கூட்டணிக்கான அத்தனை நகர்வுகளும் எடப்பாடி, ஆதவ அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் திமுகவுக்கு எதிரான அத்தனை வியூகங்களும் தினம் தினம் வகுக்கப்படுது. ஓகே. அதில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விஜய் திமுக கூட்டணிக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறுவார். அதிமுக கூட்டணிக்கு பெரிய பலமாக மாறுவார். இதுக்கு முழு பொறுப்பு ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான். தனித்துலாம் பலம் காட்ட வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு காட்டுற மாதிரி இல்லை. இல்லை, காட்டுற தயார். மக்கள் ஓட்டு போடணும்ல. விஜய் வந்தால் 10% வாக்கு வரும்னு நினைக்கிறாரு. சரி. நீங்கள் அக்டோபர் 27க்கு முன்பு 8% சீமானுடைய கூட்டணிக்காக ரொம்ப பேசிகிட்டு இருந்தார், முயற்சி எடுத்தார். ஆனால் அது அக்டோபர் 27க்கு பிறகு அந்த 8 விட 10க்கு மேலே போயிடும் விஜய் கூட்டணின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டார். அப்போ அதன் விளைவு தான் திமுக நீங்கள் சோம்பி போய் கிடக்கிறது, அதிமுக புத்துணர்ச்சியோடு இருக்கிறது. 200 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற அந்த தைரியம் விஜயை நம்பித்தான். விஜய், திருமா 2 பேர் நம்பித்தான். அதிமுக விஜய் கூட சரி பேசலாம். திருமாலாம் எப்படி சார் வருவார்? அவர்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கார். திமுக கூட்டணியிலேருந்து வரமாட்டோன்றதுல உறுதியாக இருக்கார். இந்த 10 மாதம் உறுதியாக இருப்பார். 11ஆவது மாதம் 12ஆம் மாதம் உறுதி குலைஞ்சவராக இருப்பார். அவங்க வந்து கொள்கை கூட்டணி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. அவங்க வந்து சனாதனம், பாசிச பாஜக உள்ளே வரக்கூடாதுன்ற கொள்கை கூட்டணியோடு இருக்காங்க. இது சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது இல்லையா அவங்களது? அவங்க எப்படி உடச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது திமுக 2014 சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருந்தது. அதிமுக ஜெயலலிதா கொள்கை கூட்டணியாக இருந்தார். மோடியா லேடியா? ஆமாம். இப்படி திமுக அதிமுக 2 பேரும் ஒருவர் சமாதான கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, ஒருவர் சந்தர்ப்பவாத கூட்டணி. சந்தர்ப்பவாத கூட்டணி சமூக நீதி கூட்டணியாக மாறும், சமூக நீதி கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக மாறும். 2014 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 37 சீட்டு. 19 திமுக ஜெயலலிதா மறைவு, எடப்பாடி பிஜேபியில் தஞ்சம், சரண்டர். அதுக்கு பிறகு சமூக நீதி கூட்டணியாக யார் மாறுறா? திமுக மாறும். திமுக மாறி சனாதன எதிர்ப்பு கூட்டணி நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 39 சீட் அடிச்சுது, பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில். அது அப்படியே தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பிஜேபியோடு இருக்க திமுகவுக்கு லாபம். இப்போ எடப்பாடி பிஜேபி விட்டு வெளியேறிய பிறகு தான் திமுகவுக்கு நட்டம். அதே மாதிரி இப்போ எடப்பாடியும் பாஜக பக்கம் போக மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் திரும்ப வருவாருன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இவரும் வந்து அது மாதிரி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா எடப்பாடி? இல்லை, இப்போ எடப்பாடி பிஜேபியோடு இணைந்தால் அதிமுகவை புதைகுழியில் தள்ளுவதற்கு சமங்கிறத எடப்பாடி தெரிஞ்சிட்டார். தெரிஞ்ச பிறகுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெளியில் வந்து எஸ்டிபிஐ முபாரக்கை திண்டுக்கல்ல நிறுத்தினார். அப்போது ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் அதை ஏற்க மறுக்கிறாங்களே. இல்லை, ஏற்க மறுத்தாலுமே இன்னும் 1 வருட காலம் இருக்குது, கால அவகாசம் இருக்கு. கால அவகாசத்தில் மீண்டும் எடப்பாடி நிரூபிப்பார், நான் வந்து சனாதன எதிர்ப்பு கூட்டணி பிஜேபி நான் சேர்க்கறதில்லை. தேர்தல் நெருங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு வங்கியை கவரக்கூடிய வேலையை செய்வார். அதுதான் எடப்பாடியினுடைய ராஜதந்திர நடவடிக்கை. திரும்ப வந்துட்டார்னா முழுசாக இது உண்மையான சனாதன கூட்டணியாக மாறிடும். இப்போ திமுக ஏன் பயப்படுதுன்னா, ஆதவ அர்ஜுனா எப்படியாவது திருமாவை ஏடிஎம்கே கூட்டணி தள்ளிட்டு போயிடுவார். அதனால தான் இவரை சனாதன கூட்டணி
உடைக்கக்கூடிய ஆளாக இருந்த ஆதவ அர்ஜுனாவை தூக்கி வெளியே போட சொல்லி ப்ரெஷர் கொடுத்ததே திமுக தான். நீங்கள் அதில் புதிய தலைமுறை பேட்டியிலையும் தந்தி டிவிலையும் வேவா வேலு தலைவர் திருமாவை அழுத்தம் கொடுத்து தான் விஜய் மேடையில் ஏறுவதை தடுத்தார்கள் சொன்னீங்க. அப்போ அதுதான் உண்மை. நீங்கள் விஜய் மாநாட்டுக்கான செலவை அர்ஜுன் ரெட்டி தான் பண்ணுறாரு. இடியும் ஐடியும் வவுச்சர் ஆவணம் பில்லு டெண்டர் எல்லாம் கொடுத்த பணத்தை அந்த பேப்பர் எடுக்கும்போது அதிமுக எனக்கு கூட்டணி இல்லைன்னு விஜய் அறிவித்தார். அது அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இடிக்கு பயந்து தான் அறிவித்தார். அப்போது வருகிற தேர்தலில் எப்பாடுபட்டாவது அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியிலிருந்து பிரித்தெடுக்கிற வேலையை ஆதவ் அர்ஜுனா செய்து கொண்டே இருப்பார். அவர் இப்போ கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இப்போ அவரே நேற்று கட்சியிலிருந்து விலகிட்டார். விலகினாலுமே திருமாவோடு தொடர்புலேயே இருப்பார். திருமாவை அவர் எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார், விலக மாட்டார். ஆக திமுக கூட்டணி உடைச்சு அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைத்து மீண்டும் லாட்டரி தொழில் 20,000 கோடி ரூபாய் வருடத்துக்கு லாட்டரி தொழிலை செய்வது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய திட்டம். அது கண்டிப்பாக மிகப்பெரிய மெகா திட்டமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நடைப்பயணம் 2025 ஜனவரிக்கு அப்புறம் வந்து நடைப்பயணம் இருக்கு. என்ன மாதிரியான திட்டம் சார் இந்த நடைப்பயணம் அப்படின்றதா? இல்லை, அதாவது அனைத்து செய்திகளுமே அதிமுக சுற்றி இருக்குன்னு நினைக்கிறாரு. நடைப்பயணம் போனால் அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், இணையதளங்கள் பூராமல் அதிமுக பக்கம் வரும்ல. விஜயும் அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரும் போக போகிறதா செய்திகள்லாம் வருது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி எப்படியாவது வலுவாக மாற்றக்கூடிய வேலைனா அது சாதாரண அண்ணாமலையே அதுக்கான முயற்சி பண்ணும்போது எண்ம மக்கள் இந்த நடைபயணத்தை போல அதிமுகவும் எப்படியாவது மீடியா வெளிச்சம் வேணும், ஆட்சிக்கு வந்துடணும், மக்கள் நம்பிக்கை ஏற்படுத்தணும், அதிமுக தொண்டரை வேலை செய்ய வைக்கணும், இது போன்ற வேலைகள் இருக்கிற பொழுது அப்போ அரசியல் சித்து விளையாட்டுகள் ஆரம்பமாகும்ல. இப்படி ஆரம்பமாகும்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நம்மளும் நடைபயணம் போகலாம், நம்மளை சுற்றி மீடியாக்கள் கவனம் இருக்கும். நடந்திருக்கா இந்த நடைபயணம்? யாராவது பண்ணியிருக்காங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை யாருமே பண்ணதில்லை. இல்லை, திமுக தான் பண்ணுவாங்க. அதிமுக இது வரைக்கும் நடைபயணம் பண்ணதே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கிளாமருக்கு நீங்கள் நடைபயணம்லாம் தேவையே இல்லை. ஆனால் இப்போ எடப்பாடிக்கு கிளாமர் இல்லை, ஜெயலலிதா எம்ஜிஆர் கிளாமர் இல்லாதனால நடைபயணம் தேவைப்படுது. மற்ற இதுக்கு யாரெல்லாம் ஒத்து போவாங்க சார் இந்த மாதிரியான நடைப்பயணம், இந்த மாதிரி விஷயத்துக்கு மற்றவர்கள் எப்படி ஒத்து போவாங்க? இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த 10 பேர் கொண்ட குழு இருக்காங்க இல்லையா, இது எல்லாரும் ஒத்து போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. அதாவது இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வந்துட்டா அத்தனை பேரும் தனக்கு அடங்கிடுவான்னு நினைக்கிறார். இப்போ ஒரே நோக்கம் என்ன, முதலமைச்சர் அதிகாரத்துக்கு வருவதுதான். எப்பாடுபட்டாவது எந்த தியாகம் பண்ணியாவது, அவரே சொல்றாரு எந்த தியாகத்துக்கு தயார்னார். என்ன தியாகம்? எனக்கு 150 சீட் போதும், 84 சீட்டு நீங்கள் எடுத்துங்க. விஜய், முஸ்லீம் லீக், திருமா கூட்டணி எடுத்துங்க, எனக்கு 150 சீட் போதும். 150 117 ஜெயிச்சா போதும். அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் உள்கட்சி, வெளிக்கட்சி, பொதுக்குழு, புதுக்குழு எல்லா குழுவும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நினைக்கிறாரு. அப்போ ஒரே வேளை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நாற்காலியில் உட்கார், முதலமைச்சர் நாற்காலியில். அதுக்கான வேலைகளை தான் அவர் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நீங்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அத்தனை பேருக்கும் அச்சுறுத்தக்கூடிய வேலை. அதை தாண்டி இப்போ எலெக்ஷன் கமிஷனில் கேட்டிருக்கான், உங்களுக்கு எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான். அதை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாரு, உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ்ஸு எந்த பொதுக்குழு உறுப்பினர் இல்லை. அது 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 ஒரு அவசியம். பொது இரட்டை இலைக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்போ அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம படிக்கல. இரட்டை இலை பிரச்சனை வந்திருக்கு. யார் வழக்கு போட்டாலும், ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், அதனால் உங்கள்கிட்ட எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க அதுதான் கேட்பேன். அந்த பட்டியலை கொடுங்க. அந்த பட்டியலுக்காக தான் உடனடியாக இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காரு. எல்லாமே முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தக்கூடிய அஸ்திரங்கள் தான். அப்போ இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி, முன்னாள் அமைச்சர்களுக்கு
ஒரு தகவல் சொல்வதற்காக இந்த முயற்சியை எடப்பாடி ஆரம்பிச்சிருக்கார். இது அடுத்தடுத்து என்ன எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் சார். மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.